மனுஷ வேலையால் எந்த பலனும் இல்ல, மிருக ஜீவன்களின் வேலையால் எந்த பலனும் இல்ல. நிலத்தில் இறங்கி நல்ல விவசாயம் செய்கிறார், விவசாய நிலங்கள் சுட்டரிக்கப்படுகிறது. மிருக ஜீவன்களை நல்லா வளர்த்து ஆளாக்குறான், சுட்டரிக்கப்படுகிறது. மிருக ஜீவன்கள் வேலையா எந்த பலன் அவனுக்கு வரல, விவசாயங்களினால் எந்த பலன் அவனுக்கு வரல. அவன் உழைப்பு அவனுக்கு கிடைக்காமல் போயிற்று, அவன் பாடுபட்டு சம்பாதித்த சம்பாத்தியங்கள் அவனுக்கு கிடைக்காம போயிற்று. இரவு பகல் என்று பாராமல் வேர்வை சிந்தி சம்பாதித்த சம்பாத்தியங்கள் அவன் கையை விட்டு ஓடி போனது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு தன் குடும்பத்திற்காய் உழைத்த எந்த உழைப்பும் அவனுக்கு பலன் கொடுக்காமல் போயிற்று. சமாதானமற்ற நிலைமை, குடியிருக்க முடியாத ஒரு நிலைமை, இப்படி சுற்றிலும் சத்துரு சூழ சமாதானமற்ற ஒரு நிலைமையில் இருக்கும் போது ஒரு சாபத்தின் அடையாளமாய் பார்க்கப்பட்ட போது சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, இதற்கு முன் இருந்தது போல் இனி இருப்பதில்லை, உன் அடையாளத்தை நான் மாற்றி எழுத விரும்புகிறேன். மனுஷன் செய்கிற கையின் பிரயாசத்துக்குரிய பலனை அவனுக்கே நான் கொடுப்பேன், அவன் குடும்பம் அதை சாப்பிடும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் சொல்லுங்க, இந்த சத்தம் சொல்லுங்க. உழைத்ததெல்லாம் வீணாய் போன ஒரு நாள் உனக்கு இருந்திருக்கலாம். நீ பாடுபட்ட சம்பாத்தியங்கள் உன் கையில் இருக்காமல் போன ஒரு காலகட்டம் உனக்கு இருந்திருக்கலாம். எவ்வளவோ சம்பாதித்தும் மருத்துவமனைக்கு கொடுத்து எல்லாவற்றையும் இழந்து போன நாட்கள் உன் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். எத்தனையோ எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் சந்தித்து, எத்தனையோ மனித வேதனைகளை சந்தித்து, சுற்றிலும் இருக்கிற எத்தனையோ மனிதர்களால் போராட்டங்களை சந்தித்து நீ வேதனை அடைந்த ஒரு நிலைமையில் இருந்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்க, உன் அடையாளத்தை நான் மாற்றி எழுத விரும்புகிறேன். ஆமென். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் பிள்ளைகள் சாப்பிடும், உன் குடும்பம் சாப்பிடும். உன் விவசாயத்தின் பலன் உனக்கு உண்டாயிருக்கும், உன் வியாபாரத்தின் பலன் உனக்கு உண்டாயிருக்கும், உன் தொழிலின் பலன் உனக்கு உண்டாயிருக்கும். நீ வியர்வை சந்தி சம்பாதித்தனுடைய அந்த சம்பாத்தியத்தின் பலன் உனக்கு உண்டாயிருக்கும். நீ சம்பாதித்ததை, நீ சம்பாதித்துக் கொண்டிருப்பதை இனி வீணாய் நீ இழக்க மாட்டாய். கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்க, உன் அடையாளத்தை நான் மாற்றி எழுத விரும்புகிறேன். ஆமென்.